நான் வில்லனா முன்னாடி வந்து நின்னா என் முன்னாடி எந்த ஹீரோவும் நிக்க முடியாது ராஜா. சோலகா சிலர் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வரப்போகிற அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ண போகிறாங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துருவோம். நம்ம கேமுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சேஞ்சஸ் கொண்டு வராங்க. ஏகப்பட்ட சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த அனிமையோட கொலாபரேஷன்லாம் இருக்குது. அது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அது யாராவது பார்க்கலாம் மறக்காம செக் பண்ணிட்டுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள நெக்ஸ்ட் வரப்போகிற அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் கொண்டு வராங்க. அதாவது என்னென்ன சேஞ்சஸ்ங்கிறது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு அச்சீவ்மெண்ட் என்னங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கேன். மறக்காம நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அது என்ன ஒரு மேட்டருங்கிறது இந்த வீடியோவில் தான் இருக்குது. வாங்க கைஸ் நம்ம நெக்ஸ்ட் அப்டேட் போகிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு புது வெஹிக்கிள் விட்டுருக்காங்க. புது வெஹிக்கிள்னா குதிரை வெஹிக்கிள் கைஸ். வேற லெவலில் இருக்கிற இந்த குதிரை வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ள நெக்ஸ்ட் அப்டேட்டில் வரப்போகுது. இந்த குதிரை வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா நம்மளால் நார்மலாக பார்த்தீங்கன்னா ரன் பண்ண முடியும். ஆல்ரெடி இது கரிநாகாரன் ஒன்றும் புதுசு கிடையாது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒட்டகம், அதுக்கப்புறம் கழுதை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற என்ன மான், இதெல்லாம் கொண்டு வந்தானுங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நின்ன இடத்துல இருக்கும். சிலலாம் லூட் மட்டும் தான் கொடுக்கும். அவரை கூட நவராது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம குதிரையை ரைட் பண்ண முடியும் கைஸ். வேற லெவலில் இருக்குல்ல. இதுலேயும் இன்னும் ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா கர்நாகரில் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த குதிரையில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸும் கொண்டு வந்து நிறைய கலர்ஸ்லாம் இல்லை. இப்போ வரைக்கும் 3 கலர் தான் பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ள விட்டுருக்கேன். இதுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா இந்த குதிரைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னும் விடுவான்னு நினைக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் என்ன கலர் விட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா காப்பி, அதுக்கப்புறம் பிளாக், ஒயிட் கலர், பிளாக் கலர், இந்த மூணு வேரியன்ட் கலரில் தான் பார்த்தீங்கன்னா குதிரையை உள்ளே இறக்கியிருக்கானுங்க. இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த கேமுக்குள்ளார இது எந்த அளவுக்கு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ண போகிறாங்கிறது எனக்கு பெருசாக தெரியல. ஆனால் இந்த குதிரையில் இதை விட பெரிய மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால குதிரையில் உட்காந்துக்கிட்டு எனிமையை ஷூட் பண்ண முடியும். இதையும் தாண்டி நீங்கள் குதிரை மேலே இருந்தாலும் உங்கள் மேலே ஷூட்டிங் விடும். இந்த மாதிரி இந்த தாண்டி நம்ம குதிரை மேலே இருந்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா எனிமையை கில் பண்ண முடியும் கைஸ். இதை இந்த மாதிரி தான் பார்த்தீங்களா ஒருத்தனை ஷூட் பண்ணியாச்சு. அதே பார்த்தீங்கன்னா 360 டிகிரி, அதாவது பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி இல்லை, ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு மட்டும் தான் நம்மளால் திருப்பி இருக்க முடியும். ஆனால் பார்த்தீங்கன்னா இது கேமுக்குள்ளே எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை உண்டாக்க போகுதுங்கிறது வந்த வாட்டி தான் தெரிய போகுது. ஏன்னா குதிரையை வேற கொண்டு வந்து விட்டானுங்க. எவனோ இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸு கார்னு எடுக்க போகிறது கிடையாது. எல்லாம் பார்த்தீங்கன்னா குதிரையை எடுத்து தான் சுத்த போகிறோம். ஆடியோ 2 பார்த்து அப்படியே பார்த்தீங்கன்னா காப்பி வச்சு கொண்டு வந்து இங்கே போட்டிருக்கான். கண்டிப்பாக தெரில எந்த அளவுக்கு இம்பார்ட்டாக இருக்குங்கிறது. இந்த அதையும் தாண்டி இருக்கிற மிகப்பெரிய டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குதிரையை கில் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை கில் பண்ண மார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணி பார்த்தெல்லாம் பைபிளில் காணாமல் போயிட்டான். ஏன்னா குதிரையை காணோம். ஏன்னா கில் பண்ணால் ஒன்று கீழே உளுந்து கிடக்கணும், இல்லைனா ஓடி போய் செத்து போயிருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஈவெண்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. இந்த ஈவெண்ட் என்ன பேருங்கிறது நம்மளுக்கு தெரியலனாலுமே நாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் ஆக்வாமேன் ஈவெண்ட்னு பேர் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா அவன் என்ன வேணால் பேர் வச்சுக்கிட்டு நாம் பார்த்தீங்கன்னா ஆக்வாமேன் ஈவெண்ட்னு பேர் வச்சுப்போம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அப்படி தான் நான் கூப்பிட போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளார ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளூ ஜோனை பார்த்தீங்கன்னா வாட்டர் ஜோனாக மாற்றி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதாவது பீக்கு பக்கத்தில் இருக்கிற டேம். அந்த டேமில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு வேல் பூல் மாதிரி போட்டு விட்டுருக்காங்க. கரெக்டாக அந்த வேல் பூல்களை அதாவது பார்த்தீங்கன்னா அந்த சுழலுக்குள்ளே கரெக்டாக உள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளைட்டில் இறங்கினோடனே உள்ளே போக தேவையில்ல. அப்படியே நீங்கள் உள்ளே போனாலுமே கரெக்டாக உள்ளே போயிருங்க. உள்ளே போனவொடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கராகிரி மேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பு கூடு இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த எலும்பு கூடு இந்த இடத்துல இருக்கும். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அதில் பாசம் மட்டும் தான் பிடிச்சி கிடக்கும். அதில் நான் கராகிரி மேப்பில் பாசம் பிடிக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அது இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய லூட்டு கூட கிடைக்கும் கைஸ். ஆனால் நல்லா கொடுத்துருக்கானுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டர்த்து பபுள்ஸு நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய கடல் விலங்குகள், அதாவது மீன், சுறா, இந்த மாதிரிலாம் இருக்குங்கிற மாதிரி இருக்குது. நிறைய இருக்குது கைஸ். ஆனால் பாசையெல்லாம் இருக்குது. நல்லா தான் கொடுத்துருக்கானுங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளால் போக முடியாது. பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு மேலே ஏதாவது இந்த இடத்துக்கு வரலாம் பார்த்தீங்கன்னா நம்மளால் போக முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு புது கத்தியை கொண்டு வந்து இந்த இடத்துல நட்டு வச்சுக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு புது கன்று கொடுத்துருந்தாங்க. பிளாஸ்மா கன்னாங்க. இந்த கன்று சாதாரண கன்று கிடையாது கைஸ். இல்லை பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே 10-15 புல்லட் எடுத்து பண்ணால் எனிமி அட்டாக் பண்ண முடியும். நல்லா தான் இருக்குது. செம்ம பவர்ஃபுல்லாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எனிமி நான் கில் பண்ணுறான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா டேமேஜ் அதிகமாக போய் பயபோல செத்தே போயிட்டான். ஆனால் இது எப்படி இருந்தாலும் பயபோல எங்கள் கேமுக்குள்ளே இதை ஓவர் போட கொண்டு வந்தானுங்கன்னா கர்நாகாரனுக்கு இதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயமே. அதாவது பார்த்தீங்கன்னா எந்த கன் ஓவர் போட இருக்கோ அந்த பவர் அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா அதை பவரை குறைச்சி விட்ருவானுங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கன்னுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பு இருக்குது. எடுத்தவொடனே ஓவர் போட கொடுத்துருவானுங்க. ஆனால் அதுக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேல்பூல், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்குள்ளே போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்குள்ளே போயிட்டோன்னா நம்மளால் எப்படி வெளியே வரது ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கேக் மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அதுவே உங்களை அட்டும் படாமல் அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே தூக்கி விட்டுரும். அப்படின்னா தண்ணி மேலே விட்டுமான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளைட்லேருந்து கீழே இறங்காம தான் இருக்கும். நல்லா இருக்குல்ல. இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இது இன்னொன்று இருக்குது. அதாவது இங்கே ப்ளூ, அதாவது பார்த்தீங்கன்னா திமிங்கலம், நீல திமிங்கலம் பார்த்தீங்கன்னா இங்கே கேமுக்குள்ளே அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்கும். சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா போர்ட்டில் ஓப்பன் பண்ணி அது பார்த்தீங்கன்னா எங்கேயா போயிடும்.
என்னடா இது அங்கேயும் இங்கேயும் சுற்றினா ஆனால் ஏதோ ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டு அது பாட்டு போயிடுது. அந்த போர்ட்டலுக்குள்ளே நம்மளால் போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான் கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேப்பில் சில இடத்துல பார்த்தீங்கன்னா தொட்டி மாதிரி இந்த மாதிரி வச்சிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா உள்ள டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நீங்கள் போகலான்னு நினச்சிங்கன்னா போக முடியாது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போனால் ஃபிஷிங்னு காமிக்கும். ஃபிஷிங்னு காமிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் கொடுத்தீங்கன்னா மீன் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். மீன் பிடிச்சி அது என்ன ப்ரோ வறுத்து சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, மீன் கிடைக்கிறதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்று கிடைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான கன்ஸ் கிடைக்கும். எக்ஸ் கன்று, டபுள் பேரில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ் பேரல்னு சொல்லிட்டு இதெல்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில இடத்துல ஏட்ராப் வச்சிருக்காங்க. இந்த ஏட்ராப் பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் கொடுக்கணும். இப்படி ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பண்ணுறேன். பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பபுள்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருசாக்கி உடைக்கணும். உடச்ச உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே இருக்கிற கன்லாம் கிடைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா புதுசாக கொடுத்த பிளாஸ்மா கன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாமஸ் எக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கிடைக்கும். லீம் பார்த்தீங்கன்னா இந்த கன்னெலாம் உள்ளே கொடுக்குறானுங்க. ஆனால் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்க போகுதுங்கிறது கேமுக்குள்ளே வந்த தான் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் கன்னெலாம் இந்த மாதிரி ஆட்ராப்பில் கொடுக்குறானுங்க. கண்டிப்பாக இருக்கிறது. ஆனால் எனிமியெல்லாம் பார்த்தீங்கன்னா கில் பண்ணுற மாதிரி இருக்கும் போல இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் கேமுக்குள்ளே வர போகிற ப்ளூ ஜோனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ளூ ஜோனை பார்த்தீங்கன்னா வாட்டர் ஜோனை, அதாவது வாட்டர் பபுளாக மாற்றி வச்சிருக்கானுங்க. எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் கிடையாது, டெம்பரவரி தான். டெம்பரவரியாக பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஆனால் ப்ளூ ஜோனை இப்படி வாட்டர் ஜோனாக மாற்றி வைக்கணுங்க இல்லை. ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வாட்டர் ஜோன் மாதிரி இல்லை கைஸ். அதாவது பார்த்தீங்கன்னா என்னமோ சுனாமி பார்த்தீங்கன்னா அந்த தீவை தாக்குற மாதிரி கொடுத்துருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா தான் கைஸ் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இது டெம்பரவரி தான். இந்த கேமுக்குள்ளே நம்ம பார்த்தீங்கன்னா இது டெம்பரவரியாக தான் இருக்கும், பர்மனெண்ட்டாக இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேக்ட்ரியை தூக்கிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் ஸ்டேடியத்தையே வச்சிருக்காங்க. ஃபேக்ட்ரி இருக்க வேண்டிய இடத்துல ஃபுட்பால் ஸ்டேடியமா எதுக்குப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு ஃபுட்பால் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியை பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் கிரவுண்டாக மாற்றிருக்காங்க. அதாவது நம்ம நருட்டோ ஈவெண்ட்டு, அதுக்கப்புறம் ஜேஜேகே ஈவெண்ட்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா பீக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெயின்மா வில்லேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றி வச்சிருந்தாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி எடுத்துட்டு ஃபுட்பால் கிரவுண்டை வச்சிருக்காங்க. ஃபேக்ட்ரி இப்படி இருக்க போகிறது இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா இது கொஞ்ச நாள் தான் இருக்கும். ஈவெண்ட் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியை பழைய மாதிரி வந்து வச்சு விட்ருவானுங்க. ஆனால் ஃபுட்பால் கிரவுண்டு ஓரளவுக்கு நல்லா தான் கைஸ் இருக்குது. அந்த கிரவுண்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறதா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி கைஸ், நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு எய்ம் அச்சீவ் பண்ணியிருப்பேன்னு நான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். அந்த எய்ம் என்னங்கிறத இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பார்த்தலாம். அதாவது என்ன எய்ம் ப்ரோ அப்படி அச்சீவ் பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா யூடியூப்பில் நம்ம 500 சப்ஸ்கிரைபர்ஸை பார்த்தீங்கன்னா ரீச் அடிச்சிட்டோம். அதாவது பார்த்தீங்கன்னா வெறும் 500 சப்ஸ்கிரைபர்ஸ். அதாவது போன மந்த்லேயே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ரீச் அடிச்சிட்டோம். அதுக்கு நம்மளே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்த்துக்கள் போட்டுக்கலாம். அதாவது அது பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்ல 500 சப்ஸ்கிரைபர் அடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய மேட்ரு தான். அதாவது பார்த்தீங்கன்னா என்ன அளவுக்கு பெரிய மேட்ருன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய மேட்ருலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம 500 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆச்சுங்கிறது ஓரளவுக்கு கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கேம்குள்ளார வேணா நம்ம யூடியூப்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயர் வீடியோவும் தாண்டி அனிமி அப்டேட் வீடியோவும் போட்டுட்டு இருந்தோங்கிறனால இப்படி ஒரு 500 சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச். ஆனால் பார்த்தீங்கன்னா அதை போன மந்த்தே நான் ரீச் அடிச்சிட்டேன். இந்த மந்த் இல்லாமல் போன மந்த்லேயே பார்த்தீங்கன்னா நான் அதை ரீச் அடிச்சிட்டேன். ஆனால் வீடியோ போடலாம் தான் நினச்சிட்டு இருக்கும் போது கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சு இங்கிலீன் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட கரண்ட் டீம் பார்த்தீங்கன்னா நம்ம போன மந்தே பார்த்தீங்கன்னா 500 சப்ஸ்கிரைபர் அடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கம்மி பார்த்தீங்கன்னா 500 தாண்டி 620 சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அடிச்சிட்டோம். அதாவது பார்த்தீங்கன்னா 620 சப்ஸ்கிரைபர் 500 தாண்டி 625 சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா இப்போ சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போர்ட்டலேருந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் கவுண்டிங்கிறது அதுதான். அதாவது பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இப்போ ஃபஸ்ட்டு நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 500 சப்ஸ்கிரைபர்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம டார்கெட்டுங்கிறது 1000 சப்ஸ்கிரைபர்ஸ். 500 தாண்டி 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மந்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போன மாதத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம 500 சப்ஸ்கிரைபர் ரீச் அடித்தோம். நெக்ஸ்ட் அடுத்த மந்த்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் அடிப்போங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நான் ரிலேட்டாக போடுறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெறும் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருப்பேன். அதாவது பார்த்தீங்கன்னா நியூ இயர் ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸை படிச்சு காமிச்சிருப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ சரியாக வியூஸே போல. கமெண்ட் பண்ணவங்களாச்சும் அந்த வீடியோஸ் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இல்லையாச்சும் நம்ம பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸாச்சும் படிக்கலாம் தான் நான் நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு பெரிய கமெண்ட்ஸ் எதுவுமே வந்ததில்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா அப்போ வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த பெரிய கமெண்ட்டும் இல்லாதங்கிறனால தான் நான் கமெண்ட்ஸையும் படிக்கல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் டார்கெட்டுங்கிறது 1000 சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம ரீச் அடிக்கிறங்கிறதுனால உங்கள் சப்போர்ட் இருக்கிற உங்கள் சப்போர்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் டார்கெட்டையும் பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ண போகிறோம். ஏன்னா யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு எய்ம் பண்ணுற அளவுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா காசு வர அளவுக்கு அது பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ஒரு பிசியோ இல்லை PS5 கேம்ஸை பற்றியும் நம்ம வீடியோ போட்டுடலாம். ஏன்னா ஃப்ரீ ஃபயரை பற்றி வீடியோ போடுறதுக்கு தாண்டி நம்ம ஒரு ஸ்பெஷலாக இந்த 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆச்சு 1000 சப்ஸ்கிரைபர் தப்பாக சொல்லிட்டேன். அது பார்த்தீங்கன்னா 500 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆச்சு பார்த்தீங்கன்னா இந்த 500 சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கேம் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம போட போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கோசரம். இதில் பார்த்தீங்கன்னா 2 கேம் இருக்குது. ஒன்று ஸ்பைடர்மேன் கேமு, மொபைல் ரிலேட்டட் கேம் தான்
ஸ்பைடர்மேன் கேமு, அதே பார்த்தீங்கன்னா காட் ஆஃபர் கேமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா மொபைலில் காட் ஆஃபர் கேம் விளையாட முடியும். அதுக்காக பார்த்தீங்கன்னா சில ஆப்ஸ்லாம் இறக்கி வச்சிருக்கேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த கேம் எப்படி விளையாடுறதுங்கிறத நான் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ தான் சொன்னேன்னா நீங்கள் வீடியோ தள்ளி விட்டு போயிடுவீங்க. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 500 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிடுச்சுங்கிற ஒரு சந்தோஷத்தில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வர போகிற கேமிங் வீடியோவில் காட் ஆஃபர் கேம் உங்களுக்கு வேணும்னா பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் காட் ஆஃபர் மட்டும் டைப் பண்ணுங்க, இல்லைனா ஸ்பைடர்மேன் கேம் கூட சொல்லுங்க. ஓகே கைஸ், நம்ம யூடியூப்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டோங்கிறதுனால உங்கள் சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டார்கெட்டில் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்கள் சப்போர்ட்டில் மறக்காம இந்த சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ அவசரமான வீடியோஸ் டேக் கேர் பை.